முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. செல்வி, என்ன கனவா? லைட்டா. திரும்ப தோப்பா மண்டையும் மூஞ்சியும், இதுக்கு ரொமான்ஸ் வேற. ஏன் செல்லம் கோவமா இருக்கியடா? அடச்சி, எடு கைய. செல்வி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? இருக்கும் போதே உனக்கு என்னதான் வருமோ? எனக்கு இருக்கும் போதே ஆவறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? ஏன் நான் என்ன பண்ணேன்? உனக்கு எவ்வளவு சம்பளம்? 40,000. ஏன் உனக்கு தெரியாதா? புதுசா கேக்குற? என்கிட்ட எவ்வளவு தருவ? 25,000 கொடுப்பேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு? கேக்குறதுக்கு மட்டும் வாய திறக்கணும், மத்த எதுவும் நீ பேசக்கூடாது. சரி கேளு. நீ எவ்வளவு எடுப்ப? நான் 10,000 எடுத்துப்பேன். அப்ப மீதி 5,000 எங்க போச்சு? ஐயோ, இப்ப நம்ம வாயை கொடுத்தே நம்ப மாட்டிக்கிட்டோமே. லுக்கு எங்க அங்க போகுது? லுக்கு இங்க வரணும். அண்டர்ஸ்டூட்? அண்டர்ஸ்டுட். என்ன யாரையும் காணோம்? என்ன துணி எடுக்கணும் சீக்கிரமா வான்னுட்டு இங்கே யாரையும் காணோம். அக்கா, அக்கா, வலியக்கா. ஏய் சீக்கிரம் வாங்கடி, அங்க இவளே வந்துட்டாப்புல இருக்கு, சின்ன குழந்தையே. நான் போய் பார்க்கறேன், சீக்கிரம் வாங்க. இப்பதான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. சரி சரி நீ போமா, நாங்க வரோம். வாங்க சின்ன குழந்தை, வந்துட்டியம்மா? வந்துட்டேன்க்கா. நான் எவ்வளோ நேரமா நிற்கிறேன். என்ன சீக்கிரமா வர சொல்லிட்டு நீங்க யாரும் கிளம்பல போல இருக்கே. நான் கிளம்பிட்டேன், இதுங்க தான் இவளுங்க தான் மேக்கப் பண்ணிட்டு இருக்காளுங்க. இன்னைக்கு எப்படி போச்சு பிஸ்னஸ்லாம்? நல்லா போச்சுக்கா. எல்லா பிரியாணியும் காலி ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு பக்கெட் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. சின்ன பக்கெட் தான். நானும் இளிச்சமாவும் அது சாப்பிட்டுட்டோம். அப்படியா? பிரியாணி நல்லா தான் இருந்தது, என் பொண்ணுங்க கூட சொன்னாலுங்க. இளிச்சமா தான் நல்லா செய்கிறாக்கா. சரி சரி, அப்படியே பிக்கப் பண்ணிடுங்க. எங்க அவ வரலையா? கூடயே கூப்பிட்டுட்டு வர வேண்டியதானே? இல்லைக்கா, அவங்க லக்ஷ்மி அக்கா பையன் வரான்ல வீட்டுக்கு, அதனால் பிள்ளைய தூக்கிட்டு போய் அங்கே விட முடியாது, அவங்களுக்கே வேலை இருக்கும் அப்படின்ட்டு அவளே பார்த்துக்கிறா. அதனால தான் வரல அவ. ஓ அப்படியா? சரி சரி, அம்மா போலாமா? என்ன கல்பனா, அந்த பையன் அதோட வரலல்ல? இப்ப சொல்ல, அந்த 5,000 எங்க போகுது? செல்வி, அது அந்த 5,000மும் நான் தான் எடுப்பேன். 15,000 எடுப்பேன். அந்த 5,000 என்னன்னா அந்த பெட்ரோல் செலவு அப்படி இப்படின்னு போகுது இல்ல, அந்த 5,000 நான் உனக்கு சொல்லலை, வேற ஒன்றும் இல்லை செல்வி. அப்ப உங்க அம்மாக்காரி கையில 5,000 இருக்கே, அது யாரு கொடுத்தது? ஐயோ, இவ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கேக்குறாளா இல்ல அம்மா கையில 5,000 இருக்கிறத பார்த்துட்டு கேக்குறாளா தெரியலையே. ஏய் செல்வி, கேட்டனே கேள்வி, ஒன்னும் ஆன்சர் வரல. செல்வி, அவங்க கிட்ட 5,000 இருக்கா? நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். அப்படியா? பாத்தியா? அது எனக்கு தெரியாது செல்வி, ஒருவேளை அண்ணன் கொடுத்துருப்பானோ என்னவோ. செல்வி, என்ன? இப்ப ஏன் என்ன அடிச்ச? எனக்கு எல்லாம் தெரியும். உங்க ஆத்தாக்காரிக்கு தானே 5,000 மாசம் மாசம் கொடுக்குற. ஆமா, 5,000 மாசம் மாசம் நான் கொடுக்குறேன். இப்ப என்ன? இப்ப என்னவா?
அவங்க தனியா இருந்து நீ கொடுத்தேனா நானும் விட்டு இருப்பேன். இப்ப நம்ம கூட தானே இருக்காங்க, அதுக்கு 5000 கொடுக்கணுமா என்ன? ஒரு 2000 1000 கொடுத்தாலே போதும். மாத்திரை மருந்து எல்லாம் நான் தான் வாங்கி தரேன். வேற என்ன செலவு அவங்களுக்கு? உன்கிட்ட கூட தான் 25000 கொடுக்குறேன். நான் என்ன ஏதுன்னு கேட்டனா 25000 வச்சு என்னது பையனா? எந்த பையன்? ஐயையோ வளரிட்டம் போல இருக்கே. அக்கா ஏங்கா? ஏய் கல்பனா, எந்த பையன்டி? அது வந்து என்ன வந்து எந்த பையன் பின்னாடி வந்தான்? ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோமே. அம்மா. அக்கா நான் சொல்றேன், அவகிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன சின்ன குழந்தை, என்ன மறைக்கிறீங்க என்கிட்ட இருந்து? அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு சைக்கிள் அனுப்பணும்ல. ஆமா. அப்ப ஒரு பையன் வந்து கல்பனா பின்னாடியே வந்திருக்கான். சரி சரி பதட்டப்படாதீங்க, சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேளுங்க. சொல்லு, இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா. நீ என்ன பண்ண எனக்கு என்னம்மா? ஏதாவது பண்ணிட்டு போ. அக்கா லூஸ் அக்கா, சொல்றது என்னன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவளே போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருக்கா. என்னவா சொல்ற, நிஜமாவா? போலீஸ் கிட்ட போய் சொன்னியா? ஆமாண்டி. அப்பயும் அவன் அடங்கல, திருப்பி வரும்போதும் அவ பின்னாடி வந்திருக்கான். நீ குடிக்கிற 25000 வச்சு நான் ஒன்னும் கோட்டை கட்டல. அந்த 25000த்துல ஸ்கூலு ஃபீஸு, கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, மற்ற செலவு, சாப்பிட்றிய தினமும் அந்த செலவுக்கு காய்கறி, கேஸு எல்லாம் வாங்கணும். நானே எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தா நீனு உங்க ஆத்தாக்காரிக்கு 5000 ரூபாய் கொடுக்கற. அதுக்கு அவர் ஆஸ்பத்திரி செலவு, மாத்திரை செலவு எல்லாத்தையும் நான் தானே பார்க்கறேன். இனிமே அதுக்கு கொடுக்கற மாதிரி எனக்கு 5000 கொடுத்துடு. 25000 சொல்றியே, அத நீயே வச்சிக்க. நீயே எல்லா செலவையும் பாரு. நான் வெளியே போயிட்டு வரேன். சொன்னத ஞாபகம் வச்சிக்க. செல்வி நில்லு செல்வி. செல்வி அம்மாவுக்கு கொடுத்ததையே இப்படி கேட்குறா. அண்ணன் வீட்டுக்கும் மாசம் மாசம் 5000 அனுப்புறோமே, அது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் போல இருக்கே. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னான், இது மாதிரி ஒரு பையன் என் பின்னாடியே வர்றான் அக்கா, நீங்கள் தானே கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விட்டீங்க, பார்த்தீங்களா இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் மறுநாள் காலையில் நீ போகிற மாதிரி போ, நான் பின்னாடியே நான் வரேன் அப்படின்ட்டு அவள் பின்னாடியே போய். என்ன கல்பனா சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? புரிஞ்சுதுக்கா, ஆனா ரொம்ப பயமா இருக்கு. ஃபஸ்ட்டு நீ பயப்படுறத நிறுத்து, பயப்படவே கூடாது எதுக்கும். அதான் நான் இருக்கேன்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தானே அவன் வருவான் ஃபாலோ பண்ண. ஆமாக்கா. நீ எப்பயும் போல நார்மலாக போ. சரி. பின்னாடியே தான் நான் வருவேன், ஆனால் நான் வர்றத நீ காட்டிக்க கூடாது. இந்த பார், தைரியமாக போ, நான் பின்னாடியே தான் வரேன். ஏதாவது பண்ணானா நான் பார்த்துக்கிறேன். சரிங்கக்கா. சரி நீ போ. அக்கா. கிளம்பு. ஐயோ இந்த இடம் வந்தாலே பயமா இருக்கு. ஐயோ இந்த இடம் வந்தாலே பயமா இருக்கே. என்ன அவனை காணோம்? இவ்வளோ நாள் எனக்கு முன்னாடியே வந்து நிற்பான், பேதி எடுப்பான். இன்னைக்குன்னு பார்த்து ஆளையே காணோமே. யாரும் வர்ற மாதிரி தெரியலையே. சரி போ. இன்னைக்கு என்ன, ஒருவேளை அவன் வரலையோ? ஹாய் கல்பனா, என்ன தானே தேடிட்டே போற? எனக்கு தெரியும் என்னதான் நீ தேடிட்டே போற. ஆமா ஆமா, உன்னை மாட்டி விட்டு தான் தேடினேன். அட ஆமா,
ஒரு பையன் பேசிட்டே போறானே, பிள்ளைங்களை நிம்மதியா படிக்க கூட விட மாட்டேங்குதுங்க. இதோ வரேன் இருடா. இன்னும் இந்த குழந்தை அக்காவை காணோம், எங்க தான் போனாங்க? கொஞ்சம் நின்னா பேசிட்டு போலாம். சரிப்பா, நில்லு பேசுவோம். ஐ, குழந்தை அக்கா வந்தாச்சு. ஹலோ சிஸ்டர், உங்களை இன்னும் நான் கூப்பிடல. என்னப்பா தம்பி முறைக்கிற? வண்டியை நிறுத்திட்டு வண்டியை விட்டு கீழே இறங்கு முதல்ல. முடியாது. யார் நீங்க? ஓ, முடியாதா? ஆ, ஐயோ ஐயோ, அக்கா அக்கா விடுங்க அக்கா. இப்ப கீழே இறங்க போறியா இல்லையா? இறங்குறேன் விடுங்க.